Hello everyone. நாம பார்க்கிறது 10th மேக்ஸ்ல 3rd chapter algebraல exercise 3.13ல 3rd question பாருங்க. If the roots of அப்படின்னு சொல்லிட்டு நம்ம quadratic equation கொடுத்திருக்காங்க are real and equal then prove that BAC are in arithmetic progression அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது quadratic equation கொடுத்துட்டாங்க. அதோட nature of rootம் சொல்லிட்டாங்க. real and equalனு சொல்லிருக்காங்க. real and equalனா என்னது? del equal to 0. ஓகேவா? சொல்லிட்டு அதுல இருந்து என்ன கேக்குறாங்கன்னா BAC அப்படின்றது வந்து arithmetic progressionல இருக்கா அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சம் போயிடலாம். என்ன குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? a மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி மைனஸ் சி இன்டூ எக்ஸ் ப்ளஸ் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ இவங்களே நமக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸும் கொடுத்துட்டாங்க. given the roots of above equation is real and equal. real and equal na என்னது? del equal to 0. ஓகேவா? del ஓட ஃபார்முலா என்ன? b squared minus 4ac equal to 0. இப்போ என்ன பண்ண போறோம்? abc வேல்யூவை இதுல இருந்து கொண்டு வர போறோம். a is equal to x squared ஓட கோஎஃபிஷியன்ட் a minus b. b is equal to x ஓட கோஎஃபிஷியன்ட் b minus c. cன்றது வந்து கான்ஸ்டன்ட் c minus a. ஓகேவா? இப்போ இந்த a b cன்ற வேல்யூவை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். b squared b minus c whole squared minus 4 into a minus b c minus a equal to 0. இப்போ என்ன பண்ணுறேன்? இது பார்த்தீங்கன்னா நமக்கு a minus b whole square ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அதை பற்றி எழுதிக்கலாம். b squared plus c squared minus 2bc அதாவது a squared plus b squared minus 2ab அந்த ஃபார்முலாவில் எழுதியாச்சு. minus 4 into இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏவை மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் பியை மல்டிப்ளை பண்ணணும். ஏவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏசி மைனஸ் ஏ ஸ்கொயர் அதுக்கப்புறம் பி மைனஸ் பிசி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இந்த -4 நான் உள்ளே கொண்டு போயிடுறேன். இப்போ b squared plus c squared minus 2bc minus 4ac minus into minus plus 4a squared minus into minus plus 4bc minus into plus minus 4ab equal to 0. இது என்ன பண்ணுறேன்னா ஆர்டர் படி எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு a squared அப்புறம் b அப்புறம் c அந்த மாதிரி ஆர்டர் படி எழுதிக்கிறேன். இப்போ 4a squared plus b squared plus c squared அடுத்தது minus 4ac அதுக்கப்புறம் பிசி எழுதிக்கிறேன். மைனஸ் 2bc ப்ளஸ் 4bc என்ன வரும்? இதில் 2 போச்சுன்னா ப்ளஸ் 2bc அதுக்கப்புறம் மைனஸ் 4ab ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபார்முலா படி மாற்றிக்கிறேன். என்ன ஃபார்முலான்னா a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலாவுக்கு மாற்ற போகிறேன். எப்படி? இந்த ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் சி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab plus 2bc plus 2ca. இப்போ என்ன பண்ணுறேன்? நான் இதை இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? கொண்டு வந்துட்டோம் நமக்கு a plus b plus c ஹோல் ஸ்கொயர்டு நம்ம ஈஸியாக எழுத முடியும். சரியா? இப்போ கொண்டு வரலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன வேணும்? a ஸ்கொயர்டு வேணும். இங்கே என்ன இருக்குது? 4a ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதிக்கிறேன்னா 2a ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கிறேன். நமக்கு a ஸ்கொயர்டுன்னு வேணும். அதனால இதை எப்படி எழுதிக்கிறேன்? 2a ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ என்னது? 2a. ஓகேவா? ப்ளஸ் b ஸ்கொயர்ட் ப்ளஸ் c ஸ்கொயர் இதில் எந்த சேஞ்சுமே கிடையாது, அப்படியே இருக்குது. ஓகேவா? அடுத்தது 2ab. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ப்ளஸ் சைன் இருக்குது. ஓகேவா? இங்கே நமக்கு 2 இடத்துல மைனஸ் சைன் வந்திருக்கு. 2 இடத்துலையுமே எது காமனாக இருக்குது பாருங்கள்? ஏன்றது காமனாக இருக்குது. ஸோ அப்போ அந்த மைனஸ் வந்து நான் ஏவோடதுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஏவோடது என்னது? மைனஸ் ஏ. அப்போ மைனஸ் ஏன்னு வரும்போது இங்கேயும் நம்ம என்ன போடணும்? மைனஸ் ஏன்னு தான் போடணும். சரியா? ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது? மைனஸ் 2a இன்ட்டு பியோட வேல்யூ என்னது? b. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 4ab வந்துடுச்சா? ப்ளஸ் 2bc 2 பியோட வேல்யூ b சியோட வேல்யூ c மல்டிப்ளை பண்ணால் 2bc ப்ளஸ் 2bc வந்துடுச்சா? அடுத்தது ப்ளஸ் 2 சியோட வேல்யூ என்னது? c ஏவோட வேல்யூ என்னது? மைனஸ் 2a. இப்போ மைனஸ் 4ca வந்துடுச்சா? இங்கே பாருங்கள் மைனஸ் 4ac ca ac எல்லாமே ஒன்று தான். மைனஸ் 4ac வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா
a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்க போகிறோம். ஓகேவா? இங்கே ஏன்றது என்னது -2a, பின்றது என்னது b, சின்றது என்னது c ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஸ்கொயர்டை நான் அந்த சைட் கொண்டு போயிடுறேன். ஸோ இப்போ -2a ப்ளஸ் b ப்ளஸ் சி ஈக்குவல் டு √0. √0ன்றது நமக்கு 0 தான். ஸோ அப்போ -2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் b ப்ளஸ் சி ஈக்குவல் டு இந்த -2aவை அந்த சைடு கொண்டு போயிடுறேன். கொண்டு போனால் என்ன வருது +2a. ஓகேவா? ஸோ ஃபைனல் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2aன்னு கிடைக்குது. சரியா? இதில் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, தென் ப்ரூவ் தட் பிஏசி ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா என்ன? இப்போ அவங்க கொடுத்துருக்க சீக்வன்ஸ் என்னது பிஏசி. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்லாம் என்ன? ரெண்டு டேர்ம்ஸ்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அதாவது இது T1 T2 T3, அதாவது இந்த T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2வும் சேமாக இருந்தால் தான் அது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதைப்படி எழுதிக்கலாமா? A மைனஸ் பி ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ. ஓகேவா? இப்போது இந்த ஏவை இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ a ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு பி மைனஸ் பி அந்த சைட் கொண்டு போயிடுறேன். அப்போ பி ப்ளஸ் சி. இப்போ 2a இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்தது? b plus c equal to 2a. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்கு? 2a is equal to b plus c. ஓகேவா? ஸோ ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதால என்னென்னு எழுதிக்கலாம்? BAC அப்படின்றது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? therefore b, a, c are in arithmetic progression. Hence proved.